வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். சேஞ்சிங் த ஒர்க்கிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன் கண்டுபிடிக்கணும், அப்புறமா தான் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ வந்து பேலன்ஸ் ஷீட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் வச்சு ஸ்டேட்மெண்ட் எப்படி சொல்கிறாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து கரண்ட் லைபிலிட்டி கொடுத்துக்கிறாங்க, அசட் கொடுத்துக்கிறாங்க. ஓகே, வந்து கீழே வருவோம். ஒர்க்கிங் கேபிட்டல், சேஞ்சிங் த ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க சொன்னால. சேஞ்சிங் த ஒர்க்கிங் கேபிட்டல் அதை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வந்து கண்டுபிடிக்கும் போது இங்கே வந்து கரண்ட் அசட்டு எத்தனை போட்டோமா, கரண்ட் அசட்டோட மதிப்பு இப்போ வந்து கேஷ் வந்து பாருங்கள் மேலே, கேஷ் மேலே எழுகுது 30,000 47,000. அப்போ இங்கே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 2004 இதுக்கு 2005 அதிகமாகிது. 2005 அதிகமாகிது. எவ்வளோ? 17,000 இன்க்ரீஸ் ஆகிக்குது. 17,000. அப்போ வந்து கேஷ் வந்து ரொக்கம். ஓகே, அப்போ இன்க்ரீஸ் ஆகிதுன்னா இன்க்ரீஸ் குறியில் போடணும். இன்க்ரீஸ் குறியில் தான் போட்டோமா, வந்து டெட்டார் வந்து எவ்வளோன்னு பாருங்கள், 1,20,000 1,20,000 அப்போ குறைஞ்சிருது டெட்டார் கடனாளிகள் குறைஞ்சிருந்ததுனால குறைஞ்சிருது கோழி. அதில் எத்தனை போட்டோம், 5,000. ஸ்டாக் ஆன் ட்ரேடு அதுவும் ஒரு அசட் தான். 80,000 90,000. அப்போ வந்து ஏறிது 10,000 வந்து இன்க்ரீஸ் குறியில் போட்டுமா. வந்து டோட்டல் கரண்ட் அசட் வந்து ஏன்னு வச்சுப்போம். இதெல்லாம் போட்டால் டோட்டல் கரண்ட் அசட்டுக்கு வச்சிடும். ஓகேவா, இப்போ வந்து கரண்ட் லைபிலிட்டி கரண்ட் கிரெடிட்டார் எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். கிரெடிட்டார் டோட்டல் ட்ரேடு கிரெடிட்டார் 10,000 23,000. ஓகே, அப்போ வந்து 13,000 இன்க்ரீஸ் ஆகிதுன்னா இங்கே வந்து இப்படி ஆப்போசிட்டில் போடணும். இங்கே போடணும். இன்க்ரீஸ் ஆகிதுன்னா இங்கே போடணும். ஏன் இங்கே போடுறாங்கன்னா இங்கே வந்து அப்படியே ஆப்போசிட்டுன்னு சொல்கிறாங்க சிலர். ஏன் இங்கே போடுறாங்கன்ற சொல்கிறேன். இப்போ வந்து சொத்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்க்ரீஸில் போடணும், அது வந்து நம்மளுக்கு வருமானம். அதே கடன் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு நட்டம், புரியுதா. அதே கடன் வந்து குறைஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு வந்து சொத்து. கிரெடிட்டார்ன்றது வந்து கடன் இந்த ஒரு நம்ம காசு கொடுக்குறது, அது வந்து கம்மியாச்சுன்னா நம்மளுக்கு வந்து சொத்து. போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து கம்மியாக கொடுக்கணுன்னா நம்ம கம்மியாக மெயின்டைன் பண்ணணும். வந்து 10,000 கடன் வச்சுக்கிறோம், கடனாளி கொடுக்குறது, அது வந்து கம்மியாச்சுன்னா வந்து நம்மளுக்கு வந்து சொத்து. கடனே இல்லாத காசு ஃபுல்லாக பேமெண்ட் பண்ணால் அது வந்து நம்ம சொத்தாக கருதப்படும். இப்போ வந்து கடன் வந்து 10,000 முன்ன போன வருஷம் வச்சுருந்ததுக்கு இந்த வருஷம் வந்து 23,000 வச்சுக்கிறோம். அப்போ வந்து அது வந்து நம்மளுக்கு வந்து இது தானே, சொத்து கிடையாது, இது தானே. கடன் அதிகமாகிது. கடன் அதிகமானால் பொறுப்பு வந்து லெஸ்ஸில் வரும். ஓகே, ஒர்க்கிங் கேபிட்டல் கண்டுபிடிக்குது. கேபிட்டல் வரத்துக்கு ஏலேருந்து பிஏ மைனஸ் பண்ணணும். ஏ இங்கே கண்டுபிடிச்சோமா, பி ஏவும் பிஏ மைனஸ் பண்ணி இங்கே அமௌண்ட்டு, ஏ பி மைனஸ் பண்ணி இங்கே ஒரு அமௌண்ட்டு. இது ரெண்டுத்தில் எது அதிகமாக இருக்கோ அதை கீழே கொண்டு வந்துட்டு இந்த பக்கம் கொண்டு வந்து பேலன்ஸிங் ஃபிகர் இங்கே இங்கே வந்து இந்த பக்கம் பேலன்ஸ் ஃபிகர். இப்போ வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா இது வந்து இது அதிகமாக வந்திருக்கும். இது அதிகமாக இருக்கும். இங்கே இந்த பக்கம் வருதுன்னா அது வந்து இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல்.
இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிக்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். ஓகே, இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டலை வந்து இந்த சைடு போடணும். அது ஏன்றதை இப்போ சொல்கிறேன். ரெண்டு பக்கமும் கேல்குலேட் பண்ண சொல்லும். கீழே வந்து சரி சமமாக வரணும். இது ரெண்டுத்தையும் கூட்டினா 27,000 வந்ததா. இது ரெண்டுத்தையும் கூட்டினா 18,000 தான் வருது. அப்போ 9,000 இன்சைடு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, அப்போ வந்து இன்க்ரீஸ்னால் இங்கே எடுத்துன்னு வந்து போடணும், டிக்ரீஸ்னால் இங்கே இருக்கும். ஓகே ஓகே, ஒர்க்கிங் கேபிட்டல் ஒண்டி கண்டுபிடி சொல்லி கூட ஒரு சம் வரலாம். ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன், க்ளோசிங் P&L அக்கௌண்ட், ஓப்பனிங் P&L அக்கௌண்ட்டை மைனஸ் பண்ணால் வந்து ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன் வச்சிரும். P&L அக்கௌண்ட் என்னது? ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட், லாப நட்ட கணக்கு. ஓகே, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு க்ளோசிங்கு இதுலேருந்து ஓப்பனிங் மைனஸ் பண்ணி கிடைக்கிறது ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன். ஃபண்டு ஃப்ரம் ஆப்ரேஷன் எடுத்துகிட்டு வந்து இங்கே போடுவோம். ஓகேவா, சோர்ஸு அப்ளிகேஷன், ஷேர் கேபிட்டலு ஓப்பனிங்கு க்ளோசிங்கு, அதாவது 2004 2005 மதிப்பு இது. இதுலேருந்து டிஃப்ரெண்டேஷனு இங்கே எடுத்து வந்து போட்டுறோம். லேண்ட் வந்து அப்ளிகேஷன் தானே, 50,000. இதுலேருந்து இது மைனஸ் பண்ணால் வந்து 16,000. இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிச்சோம்ல, அது எடுத்து வந்து இங்கே போடணும். அதே டிக்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல்னால் இங்கே வரும். ஓகே, டேலி ஆயிடுச்சா? இது டேலி ஆனதா சம் ஓகேன்னு அர்த்தம். ஓகே, தேங்க்யூ மீன்ஸ் இப்போ வந்து ஃபண்டு ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கோம். அப்புறம் வந்து கேஷ் பார்க்க போகிறோம். ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.